இன்னைக்கு 6வது செய்தியா ஒரு செய்தி எடுத்திருக்கோம். கன்னியாகுமரியில் இருக்கக்கூடிய அந்த விவேகானந்தர் நினைவு பாறை அமைவதற்கு மிகவும் களப்பணி ஆற்றியவர் அப்படின்னு தான் சொல்லணும். திரு லட்சுமணன்ஜி அவர்கள் மறைவாயிருக்கிறாரு, சிவபதம் அடைந்திருக்கிறார். அவர் குறித்த சில நினைவுகளை பகிர்ந்து கொள்ளுங்க. 86 வயதான லக்ஷ்மணன்ஜி உலகை வாழ்வை விட்டு சிவபதம் அடைந்திருக்கிறார். அவருக்கு நம்முடைய சிரத்தாஞ்சலியை செலுத்துவோம். 1962 இப்பொழுதுதான் இந்த விவேகானந்தா ராக் அந்த இஷ்யூ வருது. அதுக்கான ஒரு மிஷன் அப்பொழுது ஆர்எஸ்எஸ் அந்த போராட்டத்தை முன்னெடுக்க காரணம் என்னன்னா, இந்த கன்னியாகுமரியில இது கன்னியாகுமரி அல்ல, குமரி பகவதிங்கிறது நமக்கு தெரியும். பிறகு நீங்க சொல்ற அந்த விவேகானந்தர் ராக் அங்குதான் அவர் 2 நாள் தவம் இருந்தால் 3 நாளாக இருந்து பாரத அன்னையை தரிசித்தார். பிறகு அவர் அமெரிக்கா போன அந்த விஷயங்கள்லாம் இருக்குது ஒரு பக்கம். அதாவது இந்து மதம் இது பத்தின முழு அவருக்கு அந்த வெளிச்சம் என்லைட்மெண்ட் அப்படிங்கிறதே அங்கதான் அவருக்கு கிடைச்சது அப்படிங்கிறதெல்லாம் சொல்லுவாங்க. ஸோ அதை ஒரு நினைவாக நம்ம செய்யணும் அப்படிங்கிறப்ப, அதே நேரத்தில் கன்னியாகுமரியில குறிப்பாக அந்த பகுதியில் இதை கன்னியாகுமரின்னு சொல்ல மாட்டோம், நாங்கள் கன்னிமேரி மாவட்டம் தான் ஆக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு பிளான் இருக்கு. உங்க மெமோரியல் கட்ட போறாங்கன்னு தெரிஞ்ச உடனே அங்கே போய் சிலுவையை நட்டுட்டாங்க. அந்த சிலுவை இருக்கிற இடத்துல அப்புறம் திரும்ப எப்படி அந்த இஷ்யூ ஆரம்பிக்க முடியும்? ஸோ அதை அகற்றிய பிறகுதான் அடுத்த கட்ட பணியை தொடங்க வேண்டியங்கிற ஒரு சூழல். ஆர்எஸ்எஸ் பல விஷயங்களை திட்டமிடுகிறது, எப்படி செய்யலாம் அப்படிங்கும் பொழுது அது அந்த நேரத்தில் இப்போவும் அதுதான் கேரளாவுக்கு மிகவும் அருகாமையில் இருக்கக்கூடிய மாவட்டங்கிறதுனால இங்கேயும் ஆர்எஸ்எஸ் ஸ்ட்ராங்காக இருக்கு. அதே நேரத்தில் அங்கே நிறைய ஃபிஷர்மென் மீன ஃபிஷர்மேன் கம்யூனிட்டி சார்ந்தவர்கள் நிறைய ஆர்எஸ்எஸ்லையும் இருக்கிறாங்க. இது கடல்ல நீந்தி போய் அந்த ராக்கு இருக்கிற இடத்துல இவங்க நட்டு வச்சிருக்கிற சிலுவையை எடுக்கணும். நிலப்பகுதியில ஏதாவது பிரச்சனைனா இங்க கன்னியாகுமரியில இருக்கிறவங்களே கூட வச்சிருக்காங்க. கன்னியாகுமரியில அந்த நேரத்துல ஃபிஷர்மேன்ல பெரிய இப்போ கொஞ்சம் கொஞ்சமா பல இடங்களையும் வர ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த நேரத்துல அப்படி. ஸோ இதையும் தெரிஞ்சு இந்த நீக்குப்போக்கெல்லாம் தெரிஞ்ச ஒரு சுயம் சேவக்கெல்லாம் இருந்து இந்த வேலையை செஞ்சா நல்லா இருக்கும் அப்படின்னா அப்போது இருக்கக்கூடிய பிராந்த இவங்க ஆர்எஸ்எஸ் தலைவர்கள் யோசிக்கிறாங்க. அப்பொழுது ஆர்எஸ்எஸ்ல இருந்த தத்தாஜி திதோல்கர் அவங்க முடிவு பண்றாங்க. அப்படின்னா என்ன பண்ணணும், நீங்க கேரளாலேருந்து ஒரு டீம் 15 பேர் இருக்கக்கூடிய ஆர்எஸ்எஸ் சுயம் சேவகர்கள், எதையும் செய்யக்கூடிய துணிச்சல் மிக்கவர்கள், பெரும்பாலும் ஃபிஷர்மேன், ஏன்னா நீச்சல் இதெல்லாம் தெரிஞ்சவங்களா இருக்கட்டும். அந்த டீமுக்கு ஒரு தலைமையாக இருந்து செயல்படக்கூடியவர் தான் லக்ஷ்மண். இவருக்கு பேரே போட் லக்ஷ்மண் அப்படின்னு தான் செல்லமாக அவரை அழைக்கிறார்கள். அவர் தலைமையில ஒரு 15 பேர். ஆக்சுவலி இவர் கோழிக்கோடை சார்ந்தவர். அந்த பிறகு இங்கே கன்னியாகுமரி வராங்க, அப்சர்வ் பண்றாங்க. மோடிமுட்டித்தனமா இப்போ நம்ம தஞ்சாவூர் சொல்லுங்க, மோடிமுட்டித்தனமாக அப்படியே தண்ணியில குச்சி கடை போயிட்டு எல்லாம் எடுத்தாங்க, அப்படியெல்லாம் செயல்பட முடியாது அப்படிங்கிறதுக்காக இந்த அப்சர்வ். நீர் போக்கு எப்படி இருக்கு, இந்த கடல் போக்கு இதுல இருக்கு, வாட்டர் கரண்ட் எப்படி இருக்கு, இந்த நேரத்துல வீசக்கூடிய காத்து போக்குனால எப்படி நீச்சல் அடிச்சு எப்படி எளிதாக போயிட்டு வரலாம், இதெல்லாம் அவங்க கணக்கிடுறாங்க. அதே போல சுத்தி பாதுகாப்பு எப்படி இருக்கு, எந்த டயத்துல இது செய்யலாம், இப்படி எல்லாம் திட்டமிட்டு நான் இங்க இருக்கக்கூடிய சில பேர் ஆர்எஸ்எஸ்காரர்கள் அவர்கள் எப்படி திட்டமிடுவார்கள் தெரியுமான்னு இந்த பெரிய கண்ணை வச்சுட்டு பேசுவார் மூத்த பத்திரிகையாளர் மணி. உண்மையிலே அது மிகப்பெரிய அளவில் திட்டம் போட்டு எந்த டயத்தில் பிரச்சனை இல்லாமல் இதை போயிட்டு அந்த சிலுவையை அகற்ற முடியும் அப்படிங்கிறப்ப அது ஒரு காலத்தை குறித்து சரியாக போயிட்டு அதை அகற்றி விட்டு வந்திருக்காங்க. அந்த துணிச்சல் மிக்க பணியில ஒரு தலகர்த்தராக இருந்தவர் தான் இந்த லக்ஷ்மண்ஜி. அதற்கு பிறகுதான் ஏக்நாத் ரானடே அந்த இதை ஆரம்பித்து வெற்றிகரமாக இப்பொழுது எவ்வளவு பிரம்மாண்டமாக இருக்கிறது அப்படிங்கிறத பார்க்குறோம். அதனாலதான் அவருடைய மறைவுக்கு ஆர்எஸ்எஸ்ல இருக்கக்கூடிய மிகப்பெரிய தலைவர்கள் எல்லாருமே அவரை மனசுல நினைச்சு அவருக்கு உண்மையான சிரத்தாஞ்சலியை செலுத்தி இருக்கிறார்கள். ஸோ நம்ம கன்னியாகுமரி போகிறோம், சூரிய உதயம் அஸ்தமனம் எல்லாம் பார்க்குறோம். கன்னியாகுமரி அந்த பகவதி அம்மன் கோயிலுக்கு போகிறோம், அடுத்தது ராக் மெமோரியல் போகிறோம், கேந்திராவும் போகிறோம். கன்னியாகுமரி கேந்திரா அதெல்லாம் சுற்றி பார்க்க எல்லாம் போகிறாங்க. அந்த மெமோரியல் அந்த மணிமண்டபம் பார்க்கும் பொழுதெல்லாம் இதற்காக உயிர் தியாகம் செய்தவர்கள் லக்ஷ்மணன் போன்றவர்கள், போட் லக்ஷ்மணன் போன்றவர்கள் செய்த தியாகம், துணிச்சல் மிக்க
இந்த பராக்கிரமம் இதெல்லாம் நமக்கு கண் முன்னால வரணும். அப்படிப்பட்டவருடைய உயிர் பிரிந்து சிவபதம் அடைந்திருக்கிறார். ஸ்ரீ டிவியும் ஸ்ரீ டிவி நேயர்கள் சார்பாகவும் நம் ஸ்ரீ டிவி குழுமத்தில் இருக்கக்கூடிய நம்முடைய நண்பர்கள் அனைவர்களும் சார்பாகவும் போட் லக்ஷ்மணன் அவர்களுக்கு நம்முடைய அஞ்சலியை செலுத்துவோம். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. Tara Divine Awards 2025.